அத்தாலக்கடியா அக்கா வாங்க வாங்க. வாங்க அக்கா வாங்க வாங்கண்ணா வாங்க. பூ வாங்கலையோ? இந்தாம்மா 30 ரூபாய் பூ கொடுமா. கொடுமா. பரவாயில்லையே, பூ கூட ஸ்கேல வந்து கொடுக்குறியா? ஆமா, தொழில்னு வந்தா கரெக்டா செய்யணும்ல. காலம் கல்யாணம் வச்சு நீ என்ன பண்ணுவ? என் மயாடி 50 ரூபாய்க்கு பூ கொடு. என்ன மாமி, வீட்ல விசேஷமா? அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? என்ன மாமி, நான் வீட்ல வேலை இல்லாமலா இருக்கேன்? என்ன மாமி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? சரி மாமி, உன் பையன் என்ன பண்றாரு? வெளிநாட்டுல என் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். மாசம் 5 லட்சம் சம்பளம். அவனுக்கு என்ன போற? எங்க வேலை பார்த்தாலும் திரும்ப சென்னைக்கு தான் வரணும். இங்கதான் நல்லவங்கலாம் இருக்காங்க உங்களை போல. நல்லா பேச கத்துக்கிட்ட. பூ குடுறி, நான் கிளம்புறேன். இல்லன்னா பழைக்க முடியுமா? அத்தால கடியா. அம்மா அம்மா சொல்லடி. எனக்கு எப்பமா கல்யாணம் நடக்கும்? யார் கையில இருக்கு? நடக்கும். மலையாள பகவதி மகா காளி பவானி தாயே வா வா வா. ஜோசியர் இருக்காரு, ஜோசியம் பார்க்கலாம் வா. வா தாயே வா. சொல்லு தாயே, யாருக்கு ஜோசியம் பார்க்கணும்? உள்ளது உள்ளபடி, நான் சொன்னது சொன்னபடி உடனே நடக்கும். ஜோசியரே, இவ வந்து என் பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் நடக்குமா? எப்ப நடக்கும்னு கைய பார்த்து சொல்லுங்க. தாயே, உன் கைய காட்டு.
ஆயில் ரேகை, முத்து ரேகை, சொத்து பொத்து பதவி, சொத்து வாங்குவது, கையோட ரேகையை பார்த்தா இந்த பொண்ணு கொஞ்ச மாதத்துல இந்த ஆளப்பறா பெரிய பணக்காரி ஆயி உன்னோட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. கவலைப்படாத தாயே, இவள் இந்த மகாகாளியின் பிள்ளை. இவளை கைவிட மாட்டாள். இவளோட புத்தி பார்க்கும்போது இரக்க குணம், எதையும் மேன்மையா செய்வது, திறமைமிக்க தாய். ம் திருமணம் நிச்சயம் நடக்காது. இந்த ரேகையில் பலன் இல்லை. செல்வ செழிப்பு நல்லா செழிக்கும். நான் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்கும். இந்த காளி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். சரி, வேற என்ன கேட்கணும்? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன், கல்யாணம் நடக்கணும்னு. மலையாள பகவதி, மகா காளி, பவானி தாயே. நடக்காது, நிச்சயம் நடக்காது. சரி வாடி, வேற ஜோசியர் பார்க்கலாம். டெல்லி கூட போய் பார், எதுவும் நடக்காது. யார் இந்த பையன்? இப்ப எதுக்கு இவனை அழைச்சிக்கிட்டு வந்த? இல்ல மாமா, ரயில் அடியில பால் கடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அழுதுட்டு இருந்தான். நான் யாருடான்னு கேட்டேன். அம்மாவோட வந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான். சரி, நான் தான் வாடா எங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தம்பி இல்லைல்ல, அதான். சரி, நாம வச்சுக்கலாம். இவன் யாரோ, யார் பெத்த புள்ளையோ, நாளைக்கு போலீஸ் வந்தா அத பத்தி நீ கவலைப்படாத. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு தான் வந்தேன். வந்தா அனுப்பிடுவோம். என்னடா எங்களோட இருக்கியா? சரி சரி இருக்கேன். அழக்கூடாது. இல்ல வாடா. இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுமா. உனக்கு என்னடா தம்பி வேணும்? எனக்கு ஒரு கோட்டர் வேணும். மாமா உத விழும். சரி விடு. மாமா ஒழுங்கா இரு. சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வா. ம். மாமலடே, என்னத்தை எடுக்கிறது? என்ன நக்கலா? யாருக்கு? எனக்கா உனக்கா? நாடி திமிரா பேசுற? ஐயோ, ஐயோ அம்மா, ஐயோ விட்டு விட்டு, ஐயோ விட்டு விட்டு விட்டு, ஐயோ. என்னடி பூக்காரி, என்ன என்கிட்டயே வா? டக்கர் டமால். ஏய் 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 ஏய், ஐயோ அம்மா. அக்கா தாங்காது. சிக்கன் 65 நம்ம சொன்னது ஓயா என்ன? ஐயோ 120. வாயா வாயா வாயா. போங்கயா, சுகமா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறேன், இரியா. 120 நம்ம ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்குறேன். அந்த பையன் தான் மாமூலா இதர விட்டு கூட்டி வந்து பொம்மலிட்டு அடிக்க வச்சிட்ட. நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிருக்கு? செத்தாலாம் நம்ம அடங்கிட கூடாது. என்ன ஆகி போட்டா ஒத பழமா இருக்க, அவளை பார்த்தா ரத்த மாசம் போல இருக்கா. என்ன மர்மடி? ரத்தமே வரல, உண்மையான மர்மடி. போன கொடு. யாருக்கு போன் போடுற? ஐயாவுக்கு போடு. ஹலோ ஐயா, எங்க 4 பேரையும் பூ வைக்கிற பூக்காரி உதன்னு உதைச்சு அடி அடின்னு அடிச்சு கை வேற கால் வேற தனித்தனியா கிடக்குது ஐயா. எந்த இடம்? தேட்ரு. இவங்க வண்டியில ஏதுங்க.
டெல்லியில் உள்ள ஏழைகளின் குடிசைக்கு சென்று தண்ணீர் வாங்கி மக்களோடு மக்களாக வருங்கால பிரதமர் சின்ன புத்தி சின்னசாமி குடித்தார். அட கடவுளே, இவெல்லாம் எப்ப வந்து குடிசையே இல்லாத நாடாக மாற்றி அப்புறம் தண்ணி குடிங்கடா. என்ன சொல்லு? இவங்களுக்கு பழிக்கடாக்கிறதுக்கு இந்த ஏழைங்க தான் கிடைச்சாங்களா? இவங்க ஏழையாவே வச்சிருக்கிறது. சரி விடு. சென்னையில் உள்ள சினிமா தியேட்டரில் பூவிக்கும் பூக்காரியும் 3 போலீஸ்களோட கட்டி பிடிச்சு உருண்டு பிறண்டு சண்டை. அட, நம்ம கட்சிக்கு மகளிர் அணி தலைவி கிடைச்சிட்டா. அட என்ன கோரிலா? பார்க்க தலன்னு இருந்தா போதும், அண்ணன் உடனே ஓகே பண்றாரு. நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன். நான் கடுப்பாயிட்டேன். அப்படியா? நான் இப்பயே கடுப்பாயிட்டேன். இந்தா, ஐயோ, இந்தா, தலைவரே, வேணாம், இந்தா. வேணாம். பாடுவா கம்மநாட்டிங்களா? நேரங்கட்ட நேரத்துல பாட்டாடி போற இருக்குறி உனக்கு. வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வக்கீல், ஜாமீனை கொடுங்க. தோந்தோட பூக்காரிய நம்ம ஏரியாவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. போடா. நம்ம இன்ஸ்பெக்டர் இப்படித்தான் பாடா போடான்னு பேசுவாரு. சரி வக்கீல், வாங்க நம்ம போவோம். போங்க போங்க, எல்லாரும் போங்க. நான் தலைவரே, நீங்க என்ன தூக்கி உள்ள போட்டுட்டல, எனக்கும் ஒன்ன சல்யூட் அடிக்க வைக்கிறேன், விட மாட்டேன். போடே போ, போய் வைக்கிறத பாரு. வாயா வா. உன்ன மாதிரி உருப்படாத, இவ்வளவு மாதிரி உருப்படாத கேஸெல்லாம் வெளியெடுக்கிறத விட உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எனக்கு இதுதான் வேலை. நீங்க உள்ள தள்ளணும், நாங்க வெளியே தள்ளணும். நாடு நாடாக இருந்தால் நீ எதற்கு நான் எதற்கு? என்ன ஒண்ணும் புரியலையா? புரிய கூடாது, அதுதான். போடா போடா. நான் இங்கிருந்தா உனக்கு வேலை இருக்காது. அப்புறம் நான் கிளம்புறேன். வணக்கம். என்ன போலீஸ அங்க வரவே இல்ல? வருமானம் இல்ல, எப்ப தொலைவான்னு தெரியல. அங்க எதுக்கு இருக்கிறோம்? தொலைச்சிடுவோம். என்ன பேச்சு? அது ஒண்ணும் இல்ல சார், ஃபேமிலி மேட்டர் சார். அது வாமா, கிளம்புவோம். உனக்கெல்லாம் என்ன மரியாதை? அப்பாங்கிற மரியாதை கொடுக்க மாட்டேன். உன்னை உதப்பேன். திருட்டு பயலு, சுருக்கு பையில இருந்து பணத்தை எடுக்கிற. இந்தா. போதும் போதும், தாங்க முடியல, என்ன விட்டுடு. போய் தொலை. ஏண்டி, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? போதும் சாப்பிட்டது. உன் பொண்ணு கொடுத்த அடியே என் வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அசால படியா. என்ன ஒழுங்கா வாட்ச்மேன் வேலைக்கு போறியா? ஒத்த விழும். என்ன பாக்குற? அம்மா, உன் புருஷன் எப்படி ஒழுங்கா வேலைக்கு போறாருன்னு பாரு. பாக்கலாம். அதெல்லாம் இல்ல. கிளம்பு கிளம்பு. சரி சரி. அக்கா சீக்கிரம் பூ வித்துட்டான். ஐயா ஜாலி.
ஆமாண்டா இன்னைக்கு அம்மாவாசை இல்ல, அதனாலதான் அத்தால கடி கலக்கிட்டோம்ல. அக்கா இப்ப என்ன செய்யறது? சரி வா நம்ம சினிமாக்கு போலாம், தளபதி படம் பார்க்கலாம். செம ஜாலியா இருந்ததுல, சூப்பர் விஜய் கலக்கிட்டார்ல, செம கலக்கல். அதனாலதான் நீ விஜய் போல வரணும் என்ன? சரிக்கா. சரி வா வீட்டுக்கு போவோம். கும்கி கும்கி வாழ்க 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 வாழ்க. டேய் கும்கி ஆட்டுக்குட்டி, நாய் செல்வம், ராங்கு ரமேஷ், பூனை முருக, இந்த ஊர்ல உங்க அட்டகாசம் தாங்க முடியடாங்கப்பா. ஏய் இந்த துருப்பிடிச்ச பழைய சாமானத்தை தூக்கி தூர வீசுங்கடா. ஏய் போடா 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 போடா. என்னடா இப்படி? இது செட்டப், இது உனக்கு கெட்டப். சரி விடு விடு, இது அரசியல். மகளிர் அணி தலைவி வாழ்க வாழ்க, மகளிர் அணி தலைவி வாழ்க வாழ்க. இனிமே நீதான் நம்ம மகளிர் அணி தலைவி, புரியுதா? என்னவோ ஒண்ணுமே புரியல. புரியக்கூடாது, அதுதான். இனிமேல் உனக்கு நல்ல காலம் இருக்கு. உன் பொண்ணுக்கு நீ நல்ல காலம். இனிமேல் உன் பொண்ணு கலக்க போறா. அண்ணன் இனிமே உங்க பொண்ணு எங்கேயோ போயிடுவா. அண்ணன் வச்சது விளங்கும், தொட்டது தொலங்கும். டேய் டேய் விடுடா. அட என்ன, நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ வேற அரசியல் கிறிஸ்டியன் சொல்லிக்கிட்டே விடு. எதிர்காலத்தை பாரு, உன் பொண்ணோட லைஃப வேஸ்ட் பண்ணாத, பேச்ச கேட்காத. அவர் ஒரு பெரிய டுப்பாகூரு. டேய் டேய் ஆட்டுக்குட்டி, யாரு எப்படி இந்த நேரத்துல என்ன பேசணும் எனக்கு தெரியும், போடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கட்சியில என்ன சேர்த்ததுக்கு வணக்கம். அக்கா பூ வாங்குங்க, முல்லை, சாமந்தி, மல்லி, ரோஜா. Preview, preview, preview. பூவே பூ வாங்குங்க, பூவே பூ வாங்குங்க. சார் பூ வாங்கிக்கிங்க, சார் பூ வாங்கிக்கிங்க. சார் பூ பூ பூ. பூ என்ன விலைமா? 2 முழம் மல்லிப்பூ கொடுமா. Preview, preview, preview. Preview, preview, preview. பூவே பூ வாங்குங்க, பூவே பூ வாங்குங்க. என்ன பண்ற? கிளம்ப. சார் சார் எஸ் சார். முன்னாடி பூக்காரி சொல்லிட்டு அடிக்க வைக்கிறேன்னு சொன்ன, இப்ப பூ வைக்கிற. இதான் உன் வாழ்க்கை. ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். இன்ஸ்பெக்டர் உன்ட்ட என்ன சொன்னாரு? மறுபடியும் உன்னை உதைக்க சொன்னாரு. அப்படியா? திருந்த மாட்டா போல இருக்க இவ. ம்.
முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே என் மூச்செல்லாம் என் பேச்செல்லாம் சொந்தம் கொண்டவளே என் மூச்செல்லாம் என் பேச்செல்லாம் சொந்தம் கொண்டவளே விழிகளிலே ஜாலம் செய்பவள் நீதானே வெண்ணீனாய் என் கண்ணில் மறைந்தாளே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே மலர்கள் உனக்காய் மலர்கிறது நீ வருகின்ற வழியெல்லாம் மலர்கள் உனக்காய் மலர்கிறது உன் சிரிப்பினிலே இதழ் விரிப்பினிலே மலர்கள் வெட்கம் கொள்கிறது உன் சிரிப்பினிலே இதழ் விரிப்பினிலே மலர்கள் வெட்கம் கொள்கிறது வைந்தமிழாய் உன் வார்த்தை கேட்க இனிக்கிறதே பறக்கின்ற பறவை எல்லாம் உனக்காய் செவிகள் மயங்கி சாய்கிறதே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே பருவநிலாவும் பூமியிலே அழகாய் பவனி வருகிறதே பருவநிலாவும் பூமியிலே அழகாய் பவனி வருகிறதே என் இதயத்திலே காதல் தூது என சங்கீதம் தானே பாடியது என் இதயத்திலே காதல் தூது என சங்கீதம் தானே பாடியது உன் அழகை நான் பார்த்ததுமே உள்ளம் துள்ளி குதிக்கிறதே அது முதலே என் உள்ளுக்குள்ளே இந்த உலகம் மடிகிறதே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே என் மூச்செல்லாம் என் பேச்செல்லாம் சொந்தம் கொண்டவளே என் மூச்செல்லாம் என் பேச்செல்லாம் சொந்தம் கொண்டவளே விழிகளிலே ஜாலம் செய்பவள் நீதானே வெண்ணீனாய் என் கண்ணில் மறைந்தாளே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே முதல் முதலாய் என் மனசுக்குள் பூத்தவளே
நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்க மாமா. அத்தால கடி பூ வாங்கலையோ பூ 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 வாங்கலையோ பூவே, ரோஜா, மல்லி, கனகாமரம், செவந்தி வாங்குங்கம்மா வாங்குங்க. தம்பி பாரி, இன்னைக்கு நாம என்ன சினிமாவுக்கு போறோம்? அக்கா நம்ம தலை படத்துக்கா. சூப்பர்டா, போலாம். ஆஹா, எனக்கு ஒரு அருமையான கதாநாயகி கிடைச்சிட்டான். அத்தால கடி தம்பி ரெடியா? நான் ரெடி. ஏண்டா பொறுக்கி நாயே, என்ன திமிரு உனக்கு? ஐயோ, நான் பொறுக்கி இல்லம்மா, டைரக்டர் விஎஸ்மா. உன்னை சினிமாவில் நடிக்க வைக்க தான் பார்த்தேன். என்ன சினிமா டைரக்டரா? சார் என்ன மன்னிச்சிடுங்க. விடுமா, பரவாயில்ல. என்னுடைய பத்ரகாளி படத்துல உன்னை கதாநாயகியா போட போறேன். அப்படியா? உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான் லட்சுமி நகர் சார். உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அப்பா அம்மா பார்த்து பேசணும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் டைரக்டர் விஎஸ். நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்றேன். அந்த படத்துல உங்க பொண்ண ஹீரோயினியா போட போறேன். உங்க விருப்பத்தை சொல்லுங்க. இல்ல சார், நாங்க மிகவும் ஏழை. இந்த ஏழைக்கு எதுக்கு சினிமா கினிமா இதெல்லாம் வேண்டாம். நாங்களே பூ வித்து பொழப்பு நடத்துறோம், விடுங்க. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் தரேன், மாட்டேன்னு சொல்லாதீங்க. சரிங்க ஐயா, நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. இந்தாம்மா 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கோமா. சரிங்க ஐயா. நான் உங்க படத்துல நடிக்கிறது பெரும் பாக்கியம். உங்களை நான் அந்த கடவுள் மாதிரி நினைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. நீ பெரிய நடிகை வருவமா. உங்க கையில என் பொண்ணை ஒப்படைச்சிட்டேன். இனி எல்லாமே நீங்க தான். சார் ப்ளீஸ், கோட்டருக்கு பணம் கிடைக்குமா? இந்தாங்க. சரி சரி, நான் வரேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்லம்மா. சரி, நான் கிளம்புறேன். நீ நடிகை ஆயிட்ட. மிக்க சந்தோஷம். எத்தனை முறை சொல்றேன் வாங்க மாட்டேனா? போயா 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 போயா. நல்லா இருக்கு பாத்தீங்களா பாவீங்களா? என்ன பெரியவரே, என்ன கம்ப்ளைண்ட்? இந்தாங்க கம்ப்ளைண்ட். ஐயா, இவர் நம்ம ஏரியா கவுன்சிலரோட அப்பா. நம்ம கவுன்சிலர் இந்த கம்ப்ளைண்ட வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அப்படியா? உடனே இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போடு. உடனே அவனுக்கு ஃபோன் போடு. எஸ் சார். வணக்கம், உங்க அன்பு கவுன்சிலர் வி சர்வா மணி பேசுறேன். என்ன குறை சொல்லுங்க. ஏய் புறம்போக்கு, ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். இல்ல விடு விடு, இன்ஸ்பெக்டருக்கே குறையா, வந்துடுறேன். பெரியவரே, இவன் யாரு? உங்களோட வளர்ப்பு பையனா? இல்ல, நான் பெத்த புள்ள. என்ன வீட்லயே சேர்த்துக்க மாட்டான். சோறு போட மாட்டேங்கிறான். சிவன் கோயிலோட தான் படுத்து கிடக்குறேன். அங்கதான் சாப்பாடு. அப்படியா? சரி சரி. என்ன 120, என்ன 420, என்ன 65, என்ன போலீஸ் தம்பி எப்படி இருக்க? என்ன இன்ஸ்பெக்டர் இங்க பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன வேலை உங்களுக்கு தேவை? இதெல்லாம் உன் வேலை தானா? போடா, வெளில போடா. என்னைய அடித்து விட்டாய் இளைஞர் பட்டாளமே. பக்கத்து தேட்டர்ல படம் போட்டா போதும் ஓடி போடுவானுங்க. ஐயோ, ஏண்டா பரதேசி, இவதான் உனக்கு அப்பாவா? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. பெத்த அப்பனுக்கு சோறு போட முடியல, உனக்கெல்லாம் இதுக்கடா வேட்டி சட்டை? இன்ஸ்பெக்டர் நிப்பாட்டு, இது என் குடும்ப விஷயம். இந்த கிழவனை நான் பாத்துக்கிறேன். ஏய், வேட்டியை ஒரு சட்டையை ஒரு உட்கார
போற கீழே. இது ரொம்ப ரொம்ப ஓவர். ஆமா 100 வீடு, 2 ஹோட்டல், கோயில் இடத்த 100 ஏக்கரை மடக்கிட்ட, நிறைய கருப்பு பணம். எப்படிடா எல்லாம் உண்மைதான். சோறு போடுற நீ பெத்த அப்பனுக்கு சோறு போட மாட்டியா? அது குஜிலிங்க. இவனை தலைகளை கட்டி தொங்க விடுங்க. இந்த பெரிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போற வரைக்கும் இவனை விடாதீங்க. ஐயோ வேண்டாம், பணம் என் கண்ணை மறைச்சிச்சு. அவருக்கு தனி வீடு, வேலைக்காரங்க, ராஜா மாதிரி பாத்துக்கிறேன். முடிஞ்சா ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துறேன். வாய் தவறி வந்துச்சுங்க. அது என்ன 5? காலையில நம்பர் 1, மதியம் நம்பர் 2, ஸ்நாக்ஸ் நம்பர் 3, ஈவினிங் நம்பர் 4, நைட் நம்பர் 5. அப்ப முதல் வீடு அங்கெல்லாம் எவன் போவான்? சார் அடிக்காதீங்க, விடுங்க விடுங்க. மா பெரியவர. சரி சார், ஓகே சார், சரி சார், சரி சார், சரி பாப்பா போலாம். கும்கி கும்கி தலைவர் ஜி.கே. தஞ்சை சென்றார். அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா? நடிகை நயன்தாரா. அண்ணே வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். ஓசி பேப்பர் கிடைச்சா போதுமே. நீ ஓசி டீ தானே குடிக்கிற? ஒரு தலைவனுக்கு தொண்டன் அறிவு கொடுத்து ஓன் ஆக்க கூடாதா? டேய் சும்மா இருக்க மாட்டா? இந்த டீ கடை ஒரு காலத்துல என்ன பேர் தெரியுமா? மசாலா பால் கடை. எவ்வளவு கூட்டம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? அண்ணன் தான் இந்த ஐடியா கொடுத்தது. அதை ஏன் கேக்குற? அது பெரிய கதை. கூட்டமோ கூட்டம். அவன் அண்டா குண்டா தவளையோட மசாலா பால் வாங்க வந்துட்டானுங்க. பசு பாலை கறந்து கறந்து பசுவால முடியல, பசுவே செத்து போச்சு. ஐயோ, நம்ம சிட்டி கமிஷனர் அவரு ஜீப்ல 5-6 அண்டாவோட வந்துட்டாரு மசாலா பால் வாங்கத்தான். போலீஸ்காரங்க ஒருத்தங்க கூட சுறுசுறுப்பா வேலை செய்ய மாட்டாங்க. அதனால மசாலா பால் வாங்கி கொடுத்து சுறுசுறுப்பா வேலை வாங்க. மசாலா பால் ஆச்சே, பேருக்கே இந்த கூட்டமா? எப்பா கடைக்கு முன்னாடி ஒரே டிராபிக் ஜாம். போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்து கெஞ்சி கூத்தாடி கடை பேரையே மாத்த சொல்லிட்டாங்க. அப்ப அடிக்க ஆரம்பிச்சதுதான். இன்னமும் அடிக்கிறோம். ரெடி, ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். அத்தால என்ன நீ கதாநாயகி ஆயிட்ட? நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை தான் சொல்லணும். சரி, ஓகே சார். இங்க வா, ஸ்ட்ரைட்டா பாருங்க, ரைட்ல திரும்புங்க, ஆக்ஷன், டேக், லெஃப்ட்ல திரும்புங்க. உனக்கு நல்ல திறமை இருக்குது. உன்னை நான் பெரிய கதாநாயகி ஆக்குவேன். உன்னை போல 7 தமிழ் பெண்ணை நடிக்க வச்சு இந்த தமிழ் சினிமாவில் புதுமை படைக்க போறேன். அதுக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை. சார், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன், ஒத்துழைப்பு தரேன். என்ன சார் நீங்க கேரளா, ஆந்திரா, பாம்பேல கதாநாயகிகள் கொட்டி கிடக்குறாங்க சார். இந்த மூஞ்சி எனக்கு ஹீரோயினா போட்டு என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் எல்லா கதாநாயகரும் டைரக்டருக்கு கட்டளை போடுவாங்க. அது என்கிட்ட நடக்காது. பட வாய்ப்பு கிடைச்சா போதுன்ற நிலையில ஒரு படம் ஓடிட்டா தமிழ் சினிமாவே என்னாலதான் ஓடுதுன்ற நினைப்பு. பெரிய கதாநாயகர் எல்லாரும் தன் முதல் படத்தை நினைச்சாலே போதும். அதுல பட்ட கஷ்டத்தை நினைச்சாலே தலகான வராது. முன்பு இருந்தவங்க இப்ப இல்ல, இப்ப இருப்பவர்கள் அப்ப இருக்க போவதில்லை. ஆனா தமிழ் சினிமா எப்பவுமே இருக்கும். அதனால ஒழுங்கா நடி. சாரி சார். இங்க வா, நீயும் வா, இருவரும் ஜோடியா நில்லுங்க. ஓகே, சூப்பர், போலாம். கலக்கிட்ட. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். பேக்கப். ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன்.
முடியா யோ முடியா முடியா யோ முடியா ஐயோ ஐயோ முடியா அம்மா முடியா ஐயோ முடியா முடியா யோ முடியா முடியா அம்மா யோ ஐயோ 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 எங்க பொடிச்சல் மேலேயே கை வைப்பியா? ஏன்னா உனக்கு அவ்வளவு தெரியுமா? டேய், அந்த ஆள் நான் நடிச்சதுக்கு 50 லட்ச ரூபா சம்பளம் தரணும். பேலன்ஸ் நீ தரியா? வக்காலத்து வாங்குற? பணம் தரலன்னா அவரை கட்டி வந்து மெத்துவியா? பணம் தர மாட்டாரா? என்னடா பண்ணுவ? டேய், நான் சினிமால மட்டும் ஹீரோ இல்லடா, நிஜத்துல ஹீரோ. சரி, இப்ப பாத்துருவோம். ஏய், எங்களை பத்தி உனக்கு தெரியாது. என் மேலே கை வைக்கிறீங்களாடா? மச்சான் டூட், எங்க அந்த போலீஸர்? தம்பி, பிரச்சனையே வேணாம், நான் பணத்தை கொடுத்துட்றேன்ப்பா. உனக்கு 1 வாரம் டைம். ஒழுங்கு மரியாதை பணத்தை செட்டில் பண்றேன். இல்ல நடக்கிறதே வேற. ரெடி, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். நீ ஓடி வந்து இவரை கட்டி பிடிக்கிற. ஓகே சார். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். என்ன நீ இப்படி பண்ணிட்ட? சாரி சார், ஒரே நேரத்துல 20 பேரை பறந்து பறந்து அடிப்பாருல்ல, நல்ல பலசாலின்னு நினைச்சிட்டேன், அதான் சார். அப்பா அம்மா அப்பா அம்மா. நாம சினிமாக்காரங்க, ஓகே? இடிக்க கூடாது, இடிக்கிற மாதிரி நடிக்கணும். கட்டி பிடிக்கணும், கட்டி பிடிக்கிற மாதிரி நடிக்கணும். உன்னோட மனசுல நீ நடிகை, அந்த எண்ணம் எப்போதும் இருக்கணும். ஓகே, எல்லாம் மீறக்கூடாது. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். என்ன பார்த்து என்ன தோணுச்சு? காதல்ல தோண்ட தோண்ட நிறைய விஷயம் கிடைக்கும். அப்ப நீ தோண்டி உனக்கு என்ன கிடைச்சது? காதல் உலகத்துல தோண்டி பார்த்தேன், உன்னை தங்க சிலையா எடுத்தேன். வேற என்ன வேணும் எனக்கு? ஆமா ஆமா, நானும் தோண்டி சிலையா எடுத்தேன். மாறி மாறி தோண்டினா கிணறு ஆயிடும், தண்ணி வந்துடும். உங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணீர் வந்துடும். அவன் கிடக்குறான் மொக்க. சரி வா, தோண்டி தோண்டி கிணறு ஆயிடுச்சு, தண்ணி வந்துச்சு, வா போலாம். ஓகே சார். பேப்பர்ல ஒண்ணும் விசேஷம் இல்ல. எத்தனை டீ? 10 டீ தலைவரே. என்னடா யாரையுமே காணும்? எவனாவது மாட்டுவான். மாட்டணும். தலைவரே வணக்கம். வணக்கம் வணக்கம். தலைவரே, சின்ன உதவி செய்யணும். இந்தாங்க. சரி குடு. எனக்கு என் பேர் ஐஏஎஸ் சூப்பர் சர்டிபிகேட் வேணும். நீங்க தான் எப்படியாவது வாங்கி தரணும். என் அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்கி தந்ததே இல்ல. ஏண்டா படவா, என்ன தப்பு பண்ண வைக்கணும்னு பாக்குறியா? டேடா உன் பணம். சரியா சொன்னீங்க தலைவரே. டேய் பணத்தா கொடு. தலைவரே வாங்கிக்கங்க. தலைவரை யாருன்னு நினைச்ச? முதல்வர்னு சர்டிபிகேட் வாங்கி கொடுப்பாரு. போடா போ, கொடு. வாங்க தலைவரே. தலைவரே, நம்ம கிட்ட இது போல பெரிய பார்ட்டி வந்திருக்கா. ஏதோ ரேஷன் கார்டு, ஜாதி சான்றிதழ் வாங்க 100-200 கொடுப்பாங்க. இது போல பெரிய பார்ட்டியா பார்த்ததே இல்ல. சரி சரி, வாங்கி தரேன். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க மேடம், சாரை பார்க்கலாம். சரி சார், நான் சொன்ன புதுமுக நடிகை இவங்க தான் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குங்களாமா? நல்லா இருக்கேன் சார்.
சார் பெரிய டைரக்டர், சார் சொன்னா சரி. நல்ல கதை, 2 பேரும் சேர்ந்து நடிச்சா பெரிய நடிகை ஆயிடுவீங்க. நீங்க என்ன போன்ற புதுமுக நடிகைக்கு வாய்ப்பு கொடுப்பது தெய்வ செயல். எனக்கு ரொம்ப கொடுப்பன. தேங்க்ஸ் தேங்க்ஸ். இனிமேல் என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் உங்களுடைய ரசிகர்கள். எங்கேயோ போறீங்க பாருங்க சார். திறமைசாலி சார். நடிப்புல பின்னுவாங்க சார். டயலாக சொல்லவே வேணாம். தயாரிப்பாளர் ரொம்ப நல்ல மனிதர். இவர் மாதிரி வேற யாரையும் பார்க்க முடியாது. தங்கம் அண்ணா தங்கம், சொக்க தங்கம். வணக்கம் சார். என்னை நம்பி பணம் போடுறவங்க நீங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்கு முழு உழைப்பையும் ஒத்துழைப்பையும் நான் தருவேன். நன்றி. நன்றிமா. நீங்க எனக்கு கிடைச்ச மறக்க முடியாத நபர். உங்க உதவியை மறக்க மாட்டேன். நன்றி மேடம். நன்றி. நான் கிளம்புறேன் சார். நன்றி நன்றி நன்றி. போட்டு என்ன கேஸ் இது? 10,000 பணம் தேட்டு இல்லைன்னு சொல்றாங்க அவன். ஏய் இங்க வா. இவன் முகத்தை பார்த்த திருட மாதிரி இருக்கா? ஆளை பார்த்த தெரியாதா? எவன் திருடனு? திருடனை விட்டுறது, திருடனை புடிச்சுன்னு வந்து அவன் இறுக்கி பிடிச்சி விசாரணை செய்வது. அவன் திருடனா தானே ஒத்துக்கொள்ள. உண்மையான திருட படிக்கும் போது உண்மையை சொல்வான். ஏன்னா அவன் திருடி இருக்கான். எவ்வளவு ஸ்டேஷன்ல எத்தனை மர்ம கொலை நடந்திருக்கு. சரி போ போப்பா. தேங்க்ஸ் சார். ரெடி, ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. என்னங்க? சொல்லுமா. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அது செக்கச்செவேல்னு இருக்கணும். ஆண் குழந்தையா இருக்கணும், உங்கள மாதிரி. எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. நமக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கணும்னு. அதுவும் உன்ன மாதிரி கருகருன்னு. அட போங்க, நமக்கு ரெட்டை குழந்தையாவே பிறக்கட்டும். நம்ம கையில தானே இருக்கு. நாம முடிவெடுத்து குழந்தை பிறக்க போகுது. சரி, நானும் அமெரிக்கா போகணும். பட்ட படிப்பு படிக்கணும். அப்புறம் திரும்ப இந்தியா வரணும். அப்பதான் முடியும். நீ மட்டுமா? நானும் லண்டன் போகணும், பட்ட படிப்பெல்லாம் படிக்கணும். அப்புறம் இந்தியா வரணும். நாம இப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். நாம லட்சியவாதிகள். லட்சியத்தை அடையணும், பிறகு பார்க்கலாம். நாம 2 பேரும் லவ் பண்ணும்போது செம்ம ஜாலி. நினைச்சா சினிமா, பீச், பார்க்கு அப்படியே இருந்திருக்கலாம். கீழே அதை தான் நானும் நினைச்சேன். உங்களை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. நானும் அதை தான் நினைச்சேன். இத்துடன் செய்தி அறிக்கை முடிந்தது. வாங்க ரூமுக்கு போவோம். வணக்கம். உங்க 4 பேர் ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா? டிவி பாத்தீங்களா? கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. நம்ம கட்சி மானம் காத்துல பறக்குது. இனிமே என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. இனிமே ஊழலே பண்ணக்கூடாது. இதுவரை செய்த தவறுகளை மூட்டை கட்டி வச்சுட்டு கட்சி பண்ணி ஆட்டுங்க. தேர்தல் வருது. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. உங்களை டிஸ்மிஸ் பண்ணவும் தயங்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள, இவன் சம்பாதிக்க விட மாட்டா போல இருக்கு. இவன்லாம் அவன் கிடக்குறான் கிழவன். அரசியல் பண்ணி கிழிச்சிட்டான். டிவியில வந்தா ஆட்டம் கண்டுறதா? என்ன மாப்பிள்ள, டிவியில சொல்லிட்டா நம்பிடுறதா? கொள்ளடிக்கு தான் அரசியலுக்கு வந்தோம். அரசியல் இவங்களுக்கு தெரியாதா? கட்சி எப்படி நடத்தணும்னு தெரியாதாம்மா? அவனுக்கு ஓட்டு, பிரியாணி, 500 ரூபாய் பணம்னு கொடுத்தாதான் கூட்டமே கூடுது. பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடவே வர்றான். ஏன் இதெல்லாம் அவனுக்கு தெரியாதாமா? இல்ல மாப்பிள, இவன் கதையை சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதுதான். அவசரப்படாத, காரியத்தை கட்சியா முடிக்கணும். இவனை ஹெலிகாப்டர்ல ஏத்தி எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு இவனை சாவடி. ஆமா சரி விடு மாப்பிள்ள, நடக்கிறத பாப்போம். ஆமா. ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். போலீஸ் அரசு உட்கார்ந்துருக்கா. என்னடி போலீஸ் அரசு சைக்குமா? டேய், எங்க ஆளு மேலேயே கை வச்சுட்டல்ல, விட மாட்டேன்டா. போடி, உன் ஆளுங்க மேல என்ன நினைச்சா உன் மேலேயே கை வைப்ப. டேய் நிறுத்துடா.
அப்படியா? சரி வை. ம். ச்சே. என்ன உன் மந்திரிய விலைக்கு வாங்கிட்டேன். இந்த மந்திரிகளே இப்படித்தான். உன்னை அந்த மந்திரி 2 பேரையும் போட்டு தள்ளுறேன். ஐயோ அம்மா வலிக்குது சார், சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். ஐயோ அம்மா அம்மா. சொல்லு, எதுக்கு அவளை கொலை செஞ்ச? என்னை காதலிக்க மறுத்தா அவ. என்ன தவிர வேற யாரையும் காதலிக்க கூடாது சார் அவ. எனக்கு என்ன பிறந்தவ சார் அவ. வேற யாரையும் காதலிக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் கொலை செய்யறது பொண்ணே இல்லையா? அது இல்லைன்னா இது இல்லைன்னா வேற ஒண்ணு, அப்படியே போயிட்டே இருக்கணும். நீ வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட். நீ வாழ்ந்ததே பிரயோஜனம் இல்ல. போடா போடா, எழுதிட்டு போயிட்டு ஜெயில போடு. எவனுக்கும் புத்தியே இல்ல, புத்தி கெட்ட பசங்க. நீங்க எப்போது உங்களுக்காக இருங்க. எதிரிங்க உங்க பக்கத்துல இருப்பான், எதிரிலே இருப்பான். கவனம் தேவை.
பொண்ணை பார்த்தா எப்படி இருந்துச்சு? ஆமாஜி சூப்பர் பேர் மச்சி. அது ரொம்ப மோசமா இருக்கும். சூப்பரா உங்ககிட்ட இருக்கும். அப்புறம் என்ன பண்ண போற? என்னக்காக எல்லாம் போய் என்ன தல புதுசாம்ச இன்ஸ்பெக்டர் நம்மள தொழில் செய்ய விட மாட்டோம் போல இருக்க. தல அவனை பிரிக்கணும் தல. அவரு இன்ஸ்பெக்டர். ஆமா பிளாக் ரேப். என்னடா சொன்ன? இந்தா என்ன எப்படி உனக்கு அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கா? எனக்கு போல இருக்கு மச்சான் பத்திக்கிச்சுடா மச்சான். ஆமா ஆமா அணைச்சிடுவோம். 4 பேர்ல எவன் ஆம்பளை? தைரியம் இருந்தா என தொடுங்க. நான் தான் டேய் நான் ஏய் 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 நாங்க ரொம்ப மோசமானவங்க, எங்க கிட்ட வச்சுக்காத. ஆமா அப்படியா? காட்டுடா உன் வீரத்தை. நான் பொம்பளை இல்ல ஆம்பளை. மச்சான் ரெடியா? ரெடி. ஓடு ஓடு ஓடு. பொம்பளை என்ன இலக்காரமா? உத விழும். அப்படியா? ஜூட். யாரு? வணக்கம். உங்களை எல்லாம் ஏன் அவசரமா கூப்பிட்டுன்னு தெரியுமா? எதிர்கட்சியில ஒரு நடிகையை சேர்த்திருக்காங்க. நாமும் நம்ம கட்சிக்கு ஒரு பிரபல நடிகை சேர்க்கணும். உங்களால உருவான கெட்ட பெயர் மறைய உடனே தேடுங்க. ஏன் தலைவரா? அதுக்கு அலைய தேவையே இல்லை. ஏற்கனவே நம்ம கட்சியில உறுப்பினர் உள்ள பிரபல நடிகை நம்ம சேர்த்துக்குவோம். அவங்க சிகிச்சைக்குன்னு பளபளப்பா இருப்பாங்க. ஆமா ஆமா சரி, உடனே கூப்பிட்டு வாங்க. உடனே சேர்க்கணும். இல்ல தலைவர, ஏதாவது கேட்டா என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம். ஆமா நம்ம கட்சியில இருந்தாங்களே கும்கி கொரில்லா கோவிந்தா, இவங்கள வச்சு பேசிக்கலாமே. சரி தலைவர, நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவு பேசி வந்துடுறோம். சொல்லுங்க அமைச்சரே. டேய் குங்கி, நடிகை நம்ம கட்சியில உறுப்பினர் தானே இருந்தா? அமைச்சரே, ஒரு காலத்துல இருந்தா சொன்னதெல்லாம் செஞ்சா. இப்ப அவைய பேச்ச கேக்குறதே இல்ல அமைச்சரே. அவளை உடனே ஆயிடுச்சுவா. தலைவர் பாக்கணுமா? பிரபல நடிகை, கோடி கோடியாய் பணம். இப்ப போய் கூப்பிடுறீங்களே, போங்க அமைச்சரே. டேய் புத்தி கட்டு போச்சா? தலைவர் பாக்கணுமா? டேய் குங்கி, முதல்ல ஆயிடுச்சுவா, அதெல்லாம் அப்புறம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். டேய் டேய், கமலா இன்ஸ்பெக்டர் தங்க இன்ஸ்பெக்டர் மந்திரி வந்துருக்காங்க. ஓடுங்கடா ஓடுங்கடா. சார், ரவுடிங்க இங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்க. எப்படியும் அவங்கள பிடிக்கணும். கரெக்ட். இது உங்க டிவிஷன் ஏரியா. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா பிடிச்சிடலாம். சார் அங்க பாருங்க, அவங்க ஓடுறானுங்க. வாங்கடா புறம்போக்குங்களா, எங்க போலீஸையே போட்டு தள்ளுவியா? மாட்டினீங்கடா. ஏண்டா கொலை பண்ணுவியா? கொலை பண்ணுவ? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. சார் இவனுங்களை இங்கேயே சுட்டு தள்ளணும் சார். சார் இவனுங்களை வெளியே விட்டா கொலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. டேய், எத்தனை தலைவருங்க பிறந்து வளர்ந்த நாடு இது. அவங்க நடமாடின நாட்டுல ரவுடிங்க நடமாறீங்க. பணத்துக்காக அரசியல்வாதிகிட்ட அடிமையா இருக்கீங்க. சார் இவனுங்களை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தினா வெளியில வந்துருவானுங்க. இவனுங்களை இங்கேயே போட்டு தள்ளணும். வேண்டாம், சட்டத்தை நாம மதிப்போம். நாமளே மதிக்கலாம், வேற யார் மதிப்பா? சட்டத்துக்கு முன்னால இவனுங்களை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்போம். அதான் நம்ம கடமை. என் ரத்தம் கொதிக்குது சார். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். ஓகே சார். கட் கட் கட். சூப்பர் சார். தேங்க்ஸ். சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். மாப்பிள்ள வணக்கம். மாப்பிள்ள வணக்கம். மாப்பிள்ள வணக்கம். 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 என்ன மாப்பிள்ள
துணி கடைக்காரன 100 கோடி கேட்க சொன்னீங்கல்ல, அவன் தரமாட்டேங்கிறான். அவன் அடிக்கிறதோ கொல்ல. துணி கடை, நகை கடை, மளிகை கடைன்னு நடத்துறான். மாசத்துக்கு 500 கோடி ரூபாய் பிசினஸ். மனசே இல்ல, பார்த்தேன். விடிய காலம்பரம் 3 மணிக்கு ஆளை விட்டு கொளுத்த சொல்லிட்டேன். கடை இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அணைக்க 3 நாள் ஆகும். 5000 கோடி ரூபாய் நஷ்டம். இப்போ போடுவோம் இல்ல நிறைய கேஸ். எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுமோ அடிப்போம். விவசாயத்துல தானே தேருமா? அது ஒன்றும் தேராது. அது கண்டு கொள்ளவே கூடாது. நம்ம தான் ஓக்கணும். டெல்லிக்கு போய் போராட்டம் பண்ணுவாங்க, பிரச்சனை ஆயிடும். வேணா விடு. அட விடுப்பா, மீடியாக்காரங்களே கண்டு கொள்றது இல்ல, நம்ம ஏன் மாட்டுவானே? விடு விடு. முதல்வர் திட்டுவாரு. அவன் சாவு என் கையில தான். முதல்ல அதுக்கு நீ தான் ஆளு. நான் பாத்துக்கிறேன் தலைவரே. சினிமாக்காரனுங்க டாக்ஸ் பிரச்சனை. 100 கோடி ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவானுங்க. அது கருப்பு பணம், விடு. நீங்க வேற, அவனுங்களே பாவம். அடிக்கிறோம், பிரிக்கிறோம், எவன் எடுத்தாலும் புதைக்கிறோம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். சூப்பர் மேடம். திருடன் திருடன் என் தாலி அடிச்சுட்டு போறானே, யாருன்னா ஓடி வாங்கல, காப்பாத்துக்கல. போறானே போறானே, அடிச்சுட்டு போறானே. கடல்ல சீக்கிரம் வாங்க, யாருன்னா ஓடி வாங்கல. என்னம்மா? யாரோ 2 திருட்டு பசங்க என் தாலி செயினை அறுத்துன்னு போயிட்டாங்க சார். அப்படியாம்மா? கான்ஸ்டபிள், அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஏய், மரியாதையா சைனா கூடா. திருடுறது குடுக்கறது இல்ல. பில்லா தம்பி, இது என்னோட கோட்டை. என்ன மச்சான், செயின் வேணுமா? கொடுப்போமா? கொடுப்போமா? இந்த மண் என் தாய் மண். இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கு. இந்த மண்ணுக்கு வீர வரலாறு இருக்கு. இப்ப பாடுறா, உங்களை தவிடுபடி ஆக்குற. அப்படியா? ஆக்கா. எப்படி? அடிச்சு நொறுக்குவேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? உழைச்சே வாழணும்.
இந்தாம்மா உங்க தாலி. தாலி சரடி கிடைச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி. வணக்கம் 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 தலைவரே. வணக்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் தலைவரே, நான் சொன்ன நடிகை. வணக்கம் தலைவரே. வணக்கம்மா. உனக்கு அரசியல்ல நல்ல எதிர்காலம் இருக்கு. இனி நீதான் இந்த கட்சியின் மகளிரணி தலைவி. எனக்கு என்ன மதிப்பு மரியாதை தர்றீங்களோ அதே மதிப்பு மரியாதையும் இவங்களுக்கும் கொடுக்க வேண்டும். நன்றி தலைவரே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவரே. நல்லாருமா? நல்லாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி தலைவரே. திறமையா செயல்படு. அரசியல்ல எப்போதும் தன்னம்பிக்கை வேணும். புத்திசாலித்தனம், கணிப்புத்தன்மை, உஷாரா இருப்பது அரசியல்ல மிக மிக அவசியம். எங்களுக்கு எல்லாமே தலைவர் தான் குரு. ஐயாவை நம்பி வந்துட்டா பெரிய எதிர்காலமே உள்ளது உனக்கு. பரோட்டா கடையில பரோட்டா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் திறமைய பார்த்து, என் திறமைய அறிஞ்சு எனக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கறாரு தலைவர். இப்போ அரசியல் என்ன அசிங்கப்படுத்துறாங்க தலைவரை. ஆமா தலைவரை, நினைச்சா முதல் மந்திரியை தூக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், அந்த வருஷம் நம்ம தலைவர் இவர் இல்லைன்னா இல்ல. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு என்னை உயர்த்திட்டீங்க. நன்றி தலைவரே. நன்றி அமைச்சரே. வருகிறேன். சரி வாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி தலைவரே. எப்படியோ தலைவரே, என்ன அமைச்சராக்கிடுங்க. தலைவரே, எனக்கு அமைச்சர் பதவி தரலனாலும் பரவாயில்ல, அவருக்கு அமைச்சர் பதவி தராதீங்க. ஆமா. கும்கி கும்கி. அண்ணன், நான் வெளியே போயிட்டு வருவேன். மறுபடியும் நீ குடிக்கணும். மச்சான், வட்டி எவ்வளவு பணம் வேணாம் ரவிகையில? ஏய், எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய், எவ்வளவு பணம் வச்சிருக்கியோ அதை எடுத்து அண்ணன் வந்த உடனேயும் கொடுத்துடணும். இல்லனா அடுத்த ரவுண்டு தான். வணக்கம். நான் சோர்வா இருக்கிறேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். இதான் உனக்கு கடைசி ராத்திரி. இந்த நன்னாளில் நம் பொதுக்குழு ஏன் கூடியிருக்கிறது என்றால், நம் மறைந்த முதல்வர் என் அரசியல் அடுத்த வாரிசு என்று நம் கட்சியை சேர்ந்த அறிவித்திருக்கிறார். இந்த நமது முதல்வர் நமது கையில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த காப்பாற்ற முதல்வராக இந்த பொதுக்குழு அறிவிக்கிறது. அனைத்து எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. இதை கவர்னரிடம் ஒப்படைத்து நம் இந்த பொதுக்குழு முதல்வராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதல்வர் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. நம் மறைந்த முதல்வர் என்னை அடுத்த வாரிசாக அறிவித்து எனக்கு இந்த முதல்வர் பதவியை அளித்திருக்கிறார். இந்த அமைச்சர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள்.
நான் சந்தோஷமாக இல்லை என்றாலும் உங்களுக்காக, என் இதயத்தின் இதயமாக உள்ள மக்களுக்காக இதை ஏற்றுக்கொள்கிறேன். முதல்வர் வாழ்க. என்ன கொடுமை அது? பூ வைக்கிறவ முதல்வர் ஆயிட்டா தலைக்கில மாத்த போறாளா? விடியா. நான் இத்தனை வருஷமா கட்சியில இருக்க எம்எல்ஏவா, இன்னும் எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல. இப்ப வந்தவெல்லாம் பாரு. சரி விடியா, வரோம், கவலைப்படாத. அட போய. முதல்வர் வாழ்க வாழ்க. அவர்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். நிரந்தர முதல்வர் வாழ்க வாழ்க. என் மதிப்பிற்குரிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இத்துடன் இந்த பொதுக்குழு கலைகிறது. வணக்கம் வணக்கம். வரியா போலாம்? போலாம். வாயா, நம்ம போய் பிரியாணி சாப்பிடலாம். நம்மளுக்கு இதான் மிச்சம். சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கட்டும். சரி சரி. என்னதான் வீரப்பா பேசினாலும் எனக்கு நீ சல்யூட் அடிச்சுதான் ஆகணும். அதுதான் இந்த. என்ன கமிஷனரே? சொல்லுங்க மேடம். இந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த 4 போலீஸையும் என்னுடைய பாதுகாப்புக்கு போடுங்க. இங்கேயே டியூட்டி செய்யட்டும். எனக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க மேடம். என்னையா பில்லா, இனிமே உனக்கு இங்கதான் டியூட்டி. என்ன டியூட்டின்னு மேடத்தை கேட்டு வந்து சொல்றேன். சரிங்க ஐயா. என்ன கொடுமை சார், வாட்ச்மேன் டியூட்டி பாக்குறோம். நாம வந்து இங்க டியூட்டி. அட கடவுளே. அட விடியா, நமக்கு யாரும் பர்மிஷன் தரல. நேர்மையா இருந்ததுக்கு. சார் விடுங்க, நமக்கு இங்க டியூட்டி போட போறாங்க. அட விடுப்பா, நான் நேர்மையா இருந்தேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் உழைச்சேன். 1 ரூபா கூட லஞ்சம் வாங்கல. பொய் கேஸ் போடல. எத்தனை டிரான்ஸ்ஃபர் எங்கெங்க போட்டாங்க. கவலையே படல, பயப்படல. விட மாட்டேன், இந்த வேலையை விட மாட்டேன். எங்க டியூட்டி போட்டாலும் செய்வேன். கடவுள் இருக்கா, கவலைப்படாதீங்க. வா வா, நல்லா இருக்கியா? நீங்களா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? இனிமே நீ என் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. இனி நீ என்ன தான் கூப்பிடணும். என்ன புரியுதா? அந்த பழைய நினைப்போட வரக்கூடாது. என் இனிய மக்களே, இனி என்றுதான் கூப்பிட வேண்டும். அப்புறம் எனக்கு முன்னால உட்காரக்கூடாது. முதல்வர் என்கிற அந்த மரியாதையை கொடுக்கணும். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, எதை செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறோம். ஆனா எனக்கு ஏதாச்சும் பதவி போட்டு கொடுங்க. பார்க்கலாம். சரி சரி. பாக்குறாங்களாம். நமக்கெல்லாம் பதவி நிச்சயம் உண்டு. ஆமா ஆமா தருவாங்க. சரிங்க, எனக்கு பார்த்து பெரிய பதவி கொடுங்க. இனி எனக்கு பிடிக்காத விஷயங்களை பேசக்கூடாது. அவ அரசியல செருப்ப கூட மாட்டி விடுறான். முதல்ல போய் எதையும் செய்வோம். சரி சரி, இப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரி. அண்ணே, எனக்கு ஒரு டவுட். வரவே கூடாது, உடனே சொல்லு. அண்ணே, குனிஞ்சி ஏன் பூச்செண்டு கொடுக்குறாங்க?
அப்படி கொடுத்தா செருப்படி வாங்கலாம்னு அர்த்தம். அப்போ குனியாம பூச்சி வந்து கொடுத்தா இனிமே தான் செருப்படி வாங்க போறாங்கன்னு அர்த்தம். டேய் இதெல்லாம் அரசியல். தலைவரே நீ எங்கேயோ பாதிக்கப்பட்டவர் போல தெரியுது, உண்மையா? உன்ன பக்கத்துல வச்சிருக்கலடா. அதான்டா எனக்கு பயமா இருக்கு. சரி வாங்க போகலாம். போகலாம் போகலாம். வணக்கம் தாய். என்ன ஜோசியரே, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன் தாயே. உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சைக்கும் தாயே. எனக்கு நீங்க கைரேகை பார்த்து முதல்வர் ஆயிட்டேன். இப்ப என் கைரேகையை பார்த்து இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க ஜோசியரே. தயக்கம் வேண்டாம், நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சரியா பார்த்து சொல்லுங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன். இப்போ இந்த கைரேகை என்ன சொல்லுதுன்னா, நீங்க தனியா நிற்க முடியாது. ஆனால் அவங்களால் வந்து மேல சொல்லுங்க. ஆனாலும் உங்க சுய புத்தி, உங்க தைரியம் அவங்கள ஜெயிப்பீங்க. நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஜோசியரே? தாயே எனக்கு எதுவும் தர வேண்டாம். பிஏ இங்க வாங்க. இவருக்கு வீடு 50 லட்சம் பணம் கொடுத்து அனுப்புங்க. தாயே சந்தோஷம். நன்றி நன்றி. என்ன பில்லா சார், நல்லா இருக்கியா? எப்படி நீ எனக்கு அடிச்ச பாரு, சல்யூட். சூப்பர் சூப்பர். இந்த வாழ்க்கை ஆண்டவன் எழுதியது, இதை யாராலும் அழிக்க முடியாது. அத்தால் அப்படியா நீ மாட்டிக்கிட்டடா. ஆமா மாட்டிக்கிட்டேன், உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இது ஒரு ரகசிய சந்திப்பு. வரட்டா? இந்த மாப்பிள்ள இவள போய் தெரியாம முதல்வர் ஆகிட்டோம். நாம ரொம்ப ஏமாந்து போயிட்டோம்னு தோணுது. மாப்பிள்ள இவளையும் காலி பண்ண போல இருக்கு. மாப்பிள்ள சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாள. ஆமா ஆமா மாப்பிள்ள, அவளை சீக்கிரம் காலி பண்ணிடணும். ஆமாண்டா மாப்பிள்ளைங்களா, உங்களோட கதையோட இறுதி கட்டம். என்ன முழிக்கிற? இனி லஞ்சமும் வாங்க முடியாது, சொத்து சேர்க்க முடியாது. நீங்க பேச்சதுல என் காதுல விழுந்துடுச்சே. அவ எத்தனை ப்ரொடியூசரை காலி பண்ணிருப்பா. இனிமேல் நீங்க காலி காலி காலி. உன்னை என் கூட வச்சேன் பாரு, அதான் தப்பு. அவங்கள உள்ள அனுப்பு. சரி சரி. அட கொலகார பாவிகளா, இருங்கடா. கிட்ட சொல்லி அமைச்சர் பதவியை நான் வாங்கிக்கிறேன். டேய் நீ எங்கேயோ போயிட்டடா. இவருக்கு பொறுப்பா வெளியில சொன்ன காலி பண்ணிடுவோம். ஐயோ அமைச்சரே, என்னடா இது? சர்வ சாதாரணமா சொல்றானுங்க கொலை பண்ணிடுவேன்னு. அரசியலுக்கு நாம வரணுமா? என்னையா கொலையா? தென்னங்கொலையா, வாழைக்கொலையா, திராட்சை கொலையா? பார்த்துருக்கீங்களா? இல்ல, அப்ப என்ன கொலை செய்வீங்க? ஏன் தலைவரே, நம்மளால முடியாததெல்லாம் ஏன் பேசணும்? வணக்கம் முதல்வரே. வணக்கம் வணக்கம். என்ன முதல்வர, எங்களை கேட்காம யாரையும் அமைச்சரா போடுக்கீங்க? ஆமா, உங்களை நம்ப முடியல, அதான். வேண்டாம். ஆமா, உனக்கு நீயே தீர்ப்பு எழுதிக்காத. மாப்பிள்ள அவ அப்ப பூக்காரி. ஆமா, நான் பூக்காரி தான். சரி விடு, எங்களுக்கு சொல்லணுமா? தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட போறீங்களோன்னு. சரி சரி, இவனும் நம்ம ஆள் தான். நீங்க பயப்படுறீங்களோன்னு பார்த்தோம், ஆனா தைரியம் இப்படிதான் இருக்கும். அது எனக்கு தெரியும். வணக்கம், நாங்க வரோம், பாத்துக்கோ. நன்றி நன்றி. ஏய் எந்திரிங்கடா, கடையை திறக்கணும்.
ஆ? எனக்கு கோட்ரு ஒரு பீரு வேணும். ஏய் இது மளிகை கடைடா. ஆ? தலைவரே நானும் நீயும் கனவுல பாட்டு பாடுறோம். தலைவர் கூட இப்படிதான் கனவு காணுவீங்களா? போடாடே. என்ன தலைவரே, செம்ம அடியும் பயங்கர உதையும் வாங்கினா மாதிரி அறிகுறி தெரியுது. அதை ஏண்டா கேக்குற? அவ அவ இப்படி அவ குல்பி என்ன செல்பியா? கொழுப்பு. என்ன நடந்ததுன்னு விளக்குக. ஓபன் தி சீன். தலைமுடி சட்டை சரி பண்ணிக்கோ. எப்படி வந்தியோ அப்படியே போ. இதை மறக்க மாட்டேன். சரியா வந்து மாட்டிக்கியா? அரஸ்ட் பண்ணுங்க இவனை. வாடா ஸ்டேஷன் போய் முட்டிக்கு முட்டி தட்டுறேன். வாய ஸ்டேஷன்ல வச்சுக்கிறேன். குட் மார்னிங் மேடம். வாயா கமிஷனரு. எஸ் மேடம். சொல்லுங்க. நீ என்ன செய்யற? எதிர் நம்ம அமைச்சர்கள் மாவட்டம் வரைக்கும் சின்ன சின்ன தலைவர்கள் எல்லா வீட்லயும் ரைட் பண்ணணும். ஒரு இடம் கூட பாக்கி இருக்க கூடாது. உடனே லஞ்ச ஒழிப்பு போலீஸை விட்டு ரைட் பண்ணணும். மேடம் எதுக்கு பாம்பு புத்துல கைவிடணும்? தேவையில்லாத பிரச்சனை ஆக போகுது மேடம். ஏதோ சினிமா நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழிலதிபர்கள் ஏதோ பேருக்கு ரெய்டு பண்ணமா, டிவி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணமா, அதை விட்டுட்டு எல்லாரும் அப்படிதான் ரைடு பண்ணுவாங்க. எதுக்கு அரசியல்வாதியும் கட்டலாம்? எனக்கு புத்தி சொல்ல வேணாம். நான் என்ன சொல்றேனோ அதை செய். சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சவன்லாம் பல லட்சம் கோடி சொத்து ஊழல் செஞ்ச பணம் அங்கதான் இருக்கு. அமைச்சர் முதல் கவுன்சிலர் வரைக்கும் துட்டோ துட்டு. ஆமா, தான் பணம் இருக்கு. கணக்கில் காட்டாத பணம் வலைய வீசு மாட்டோம். மேடம் அவங்க போராட்டம் நடத்துவாங்க, நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிளப்புவாங்க. சொல்ல வேண்டியது என் கடமை. என்ன இன்னைக்கு ஒரே விறுவிறுப்பா இருக்கு? பல லட்சம் கோடி பணம் பறிமுதல். நம்ம ரைடு நடத்தினா உங்ககிட்ட பணத்தை கொடுத்து வைக்க சொல்லுவாங்களா? நடக்குமா? நடக்கும். நடந்தாலும் நடக்கும். என்ன தலைவரே, இத நம்ம கிட்ட சொல்லணும். அட இருடா, இந்த ரைடை யார் பண்ண சொல்லிருப்பா? உங்க அதான் உங்க 3 அமைச்சர் பங்களா, மாவட்டம் வட்டம் தலைவர் பங்களா, இன்னும் நிறைய. அப்ப என் வீடு ரெய்டே நடந்துட்டு இருக்குது.
இல்ல இல்ல இனி பிச்சை தான் எடுக்கணும். டேய் என்ன நீங்க பாம்பேல, அது எனக்கு தெரியும். நீங்க லட்சம் கோடி அப்பாவிகளின் பணத்தை சுரண்டி இருக்கீங்க. இதுல பதவி வேலை அடங்குங்க. கோடி கோடியா சம்பாதிக்கிறா உன்ன முதல்வர் ஆக்கணும். சும்மாவா? உன்ன முதல்வர் ஆக்கிறது பதிலா நாங்களே ஆயிப்போமே. ரோடு போடுற கான்ட்ராக்ட், கட்டடம் கட்டுறது, ஸ்கூலு, காலேஜ், பாலம், எப்பா எவ்வளவு கொள்ள வச்சல்ல ஆப்பு. இனி உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனி நமக்கு தான் நல்ல நேரம். டேய் இனி எனக்கு தான் நல்ல நேரம். அடியே பூக்காரி, உனக்கு என்ன தந்துரும்? அரசியல் நாங்க கரைச்சு குடிச்சவங்க. என்ன நாங்க என்னென்ன பண்ணுவோம்? கூட இருக்கிறவனையே கொலை பண்ணுவோம். பாவ புண்ணியெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அரசியல் வந்துட்டா எதிர்த்தவனை விட மாட்டோம். காலி காலி. இப்ப நான் நினைச்சேன்னா உங்களை உள்ள தூக்கி போட்டுருவேன். ஆமா, என்ன தலைவரே? என்ன தலைவரே கிளைவரே எங்க வாழ்றது? போடா. இப்படி சொல்லிட்டா தலையில துண்டு போட்டு உட்கார வச்சிட்டீங்களே, அடங்க மாட்டீங்களாடா? ஏன் தலைவரே ஒன்னும் வைக்கலையா? டேய் திருடனை விட போலீஸ்கார ரொம்ப மோசமானவன்டா. எதையும் வைக்கலடா. ஏன் தலைவரே அதையும் அள்ளிட்டு போயிட்டாங்களா? டேய் படவா, ரொம்ப காண்டா இருக்கான், போயிடு. தலைவரே வாங்க, நாம போராட்டம் நடத்துவோம். அவங்கள விடக்கூடாது. அப்படியா? என்ன போராட்டம்? தலைவரே நீங்க மட்டும் விஷம் குடிக்கிற போராட்டம். விஷம் வாங்க பணம் நான் தரேன். அப்ப நீ என்ன விஷம் குடிக்க வைக்க போற? அப்புறம் நீ என் பதவி, என் பொண்டாட்டிய வச்சுக்க போற. புடவா ராஸ்கல், கொல்லாம விட மாட்டேன்டா. தலைவரே தலைவரே வெட்டுவேன் வெட்டுவேன் வெட்டுவேன். தலைவரே அருவா வாங்க பணம் இருக்கா? டீ குடிக்க காசு இல்ல, எவனும் சிக்க எங்க போகுது? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் டேய் என்ன பார்த்தாவே இந்த பாட்டை போட்டு கடுப்பேத்துற. உனக்கு ஒரு நாள் இருக்குது, வச்சுக்கிறேன். வாங்க வாங்க. அவசரமா கூட்டிங்களே, சொல்லுங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சார். மறைந்த முதல்வர், அவருடைய சாவு பத்தி தான். அவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, அவரு மூச்சு திணறி தான் இறந்துருக்கார். இது திட்டமிட்ட கொலை. இப்ப யார சந்தேகப்படுறது, யார விடுறது, யோசிக்க வேண்டிய விஷயம். கொலையாளி இருக்காங்க, இங்க இருக்காங்க, யார்கிட்ட இருக்காங்க? அவர் ஏன் கொலை செஞ்சாங்க தெரியல. இந்த கேஸ் உனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கேஸ் வேற யாருக்கும் தெரியப்படும். நீதான் விசாரணை செஞ்சு கண்டுபிடிக்க. ஓகே சார். உங்களுக்கு உதவியா வேற யாரா வேணுமா? இந்த 4 பேரையும் நான் வச்சுக்கிறேன் சார். ஓகே, எல்லா விஷயமும் ஃபைல்ல இருக்கு. நீ ஆபீஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணி. தேங்க்யூ சார். ஓகே, வெல் டன். வாயா மாட்டு தீவின ஊழல். நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை.
நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். மிரட்டுவீங்க, கொலை செய்வேன்னு வேற. வட்டி கட்டிடுறேன். என்னடி பூக்காரி, பூ வாங்கலையோ பூவு, கூவி கூவி பூ வைக்கணும். இப்போ சொல்ற அடங்கு. போடா, அரசியலை விட பூ விக்கிறதே ரொம்ப ரொம்ப மேல். அடியே பூக்காரி, நீ நினைக்கிற மாதிரி நாங்க இல்ல. 4 கூறு போட்டு நாங்க 4 பேர் வச்சிருக்கிறோம். ஒருத்தனும் அசைக்க முடியாது. ஒன்னா மாதிரி எத்தனை பொம்பளைங்களை பார்த்திருக்கிறோம். இந்த மக்கள் ஒரு காலத்துல வாய் பேச்ச நம்பி ஓட்டு போட்டாங்க. ஏழை பணக்காரன்னு பார்க்கல. இப்போ பணம் பணம் என்ன பார்க்கிற? சொல்லிப்பாரு, இவன் நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், இவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். உங்க ஆட்டம் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். நாலு பேரையும் உள்ள தள்ளுங்க, அப்பதான் புத்தி வரும். நீ விலை கொடுத்து வாங்குவ, அத நான் விலைக்கு வாங்கிட்டேன். பணம் பணம் பணம். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, வாங்க கிளம்புங்க கிளம்புங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. என்ன தலைவரே, நீங்க தான் அடுத்த முதல்வர்னு பேசிக் கொள்கிறார்களே, உண்மையா? இது எதிர்காரர்கள் செய்யும் சதி. தலைவரே, டேய், யாரா உனக்கு இப்படி சொன்னது? டேய், ஆம்பளைங்கிட்ட அரசியல் பண்ணா சரி, அவங்க ஏமாத்த மாட்டாங்க. அப்படியா? ஆனா ஆம்பளைங்கிட்ட பொம்பளை அரசியல் செஞ்சா ஆம்பளை ஏமாந்து போயிடுவாங்கடா. பொம்பளை கிட்ட அரசியல் பண்ண சொல்லு. சரி சரி. பொம்பளை ஏமாத்த முடியாது. எத்தனையோ பேர் ஏமாந்து இருக்கிறாங்க, அது உனக்கும் தெரியும். ஏன் இப்படி குழப்பற? உனக்கு டீ தானே வேணும், குடி. சரி தலைவரே. சே 10 ரூபா டீக்காக கொஞ்ச நேரத்துல குழப்பி குரலையே கிளப்பி என்னையும் பேச வச்சானே. சொல்லுங்க. என்னடா அதுக்குள்ள உனக்கு முதல்வர் ஆசை வந்துச்சா? உனக்கு சனி பிடிச்சிருச்சு. டீ கடைக்கு வந்தோமா, டீய குடிச்சோமா, இது இல்லாம உனக்கு முதல்வர் ஆசை வந்துச்சா? என்ன கொடுமை! இந்த நேரத்தை என்ன பாட்டு போடுற? டீ காசு கொடுங்க. காசா? இந்தா கொடுக்கறேன். அடிக்காதீங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் எதிர்பார்த்ததுதான். நாட்டுக்காக உயிர் விடுறது நல்லதுதான். நீங்க யாரு? சரி மேடம், நீங்க பத்திரமா இருக்கணும். வாங்க வேற இடத்துக்கு போவோம். கமிஷனர் கிட்ட தெரியப்படுத்துவோம். அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா? நான் விட மாட்டேன். கும்கி கும்கி. சொல்லு தம்பி. இந்த சோகத்திலயும் வழக்கம் போல உங்க வேலையை பாக்குறீங்க. அதெல்லாம் அப்படித்தான், என்ன செய்யறது? உங்க அரசியல் முடிவுக்கு வந்துச்சு. இனி அடுத்த முடிவு என்ன? இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்ன முடிவு? ஊரை விட்டு ஓடலானா? கோடி கோடியா கொள்ளடிச்சவனா இங்க இருக்கிறான். நான் ஏன்டா ஊரை விட்டு போகணும்? அன்னை இனி சினிமாவில ஹீரோவா நடிக்க போறேன்டா. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஏண்டா தலைவரே, சினிமால நடிக்க போனா சில அரசியல்வாதிகளோட படம் தியேட்டர்ல ஒரு ஷோ கூட ஓடல. படத்துல எப்படி நடிக்கணும் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன் இந்த விபரீத முடிவு? என் முடிவில் மாற்றம் இல்லை. அங்கேயும் போய் நார் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க.
ஆமாண்டா, எனக்கு வில்லன் யார் தெரியுமா? யாரு யாரு யாரு? நீங்க 4 பேர் தான்டா படவா. போங்கடா போங்கடா போங்கடா. என்ன அமைச்சரே, இது மட்டும்தானா இல்ல வேற எதனா இருக்கா? இதோ பார், அதோ பார், இங்கே பார்.
இந்த பதிவை விட்டு கொடுக்க முடியலப்பா. அமைச்சர அவன மாதிரி இவள சாகடிக்க கூடாது, இவள அணுவடுவா சாகடிக்கணும். ஓகே ஓகே. சென்னையில நாளைக்கு விநாயகர் ஊர்வலம். சென்னையே கலக்கலா இருக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எல்லாருடைய கவனமும் விநாயகர் ஊர்வலத்துல இருக்கும். அப்போ சாப்பாட்டுல மயக்க மரத்தை போட்டு அவளை கடத்துறோம். அவளை சும்மா விட கூடாது. நீ எட்டப்ப, நான் துரோகன். இந்த 2 கூறா போடணும். இதுதான் சரியான நேரம் அவளை தூக்க. இந்த நம்ம கையில போலீஸும் நம்ம ஆளுங்க, முதல்வரேட்டு முன்னால இருக்கிறான காவலாளி அவங்களும் நம்ம கைகூலிங்க. இப்போ அவளை தூக்குறோம். அமைச்சரே, அதெல்லாம் நம்ம கையில. அனுபவி ராஜா, அனுபவி. ஆமா, வாங்க அமைச்சர்களே, காலம் தாழ்த்தாம நம்ம கிளம்புவோம். அண்ணே அப்படியே விஜய் மாதிரியே இருக்கிறீங்க. டேய் டேய் அண்ணே அப்படியே அஜித் மாதிரி இருக்கீங்க. டேய் அவங்க மாதிரியே இருக்கட்டும், நான் மாதிரியே இருக்கேன்டா. அண்ணே கலக்கிட்டீங்கண்ணே.
கான்ஸ்டபிள் நான் உள்ள பூந்துட்டேன் 10 நிமிஷத்துல நீங்க வந்தாகணும். Oh my God. முதல்வர் உடனே முதல்வரை காப்பாத்தி ஆகணும். என்னடா காண நினைச்சேன். வா பில்லா வா. என்ன பில்லா, நீ எல்லாம் அங்க வரவே கூடாது. அப்படி வந்தா திரும்பி போக மாட்டேன். இங்க நிக்கிற ஒவ்வொரு மரத்தை அடியிலும் ஒவ்வொருத்தர் இருக்கான். ஊருக்கு தான் இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு இல்ல. நான் அடிக்கிறேன் அவனை. நான் எதுக்கு இருக்கேன்? அமைச்சரே, அவனா நான் அடிக்கிறேன். அடிக்க வேணாம், அங்க பார். என்ன தலைவரே, விடுங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். சொன்ன இல்ல, வந்துட்டான் சிஷியன். சொன்ன அமைச்சரே.